மாதிரி தான் சமீபத்தில் இது ஒரு 2016 நம்ம சந்திரபிரகாஷ்னாச்சி அப்போ ஒரு காரியம் எடுத்து பண்ணார். என்ன ஒரு காரியம்னா, வீதி வீதியாக போய் நம்ம சாமி நாமாவும் ஹரே ராமா மகா மந்திரத்தையும் டெய்லி காலையில், சிவகாசியில் அவர் போகாத தெருவே கிடையாது, டெய்லி காலையில் ஒரு 5-6 பேரை கூட்டிகிட்டு என்ன பண்ணுவார்னா, யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे. அண்ணாச்சி என்ன பண்ணுவார்னா, டெய்லி காலையில் ஒரு மணி நேரம் ஒரு 5-6 பக்தர்களை கூட்டுட்டு போய் வீதி வீதியாக டெய்லி 1 hour இந்த நாம 2ஐயும் போய் எல்லார் காதுலையும் உழணும். அவங்க நாக்கில் வருதோ இல்லையோ, எல்லார் காதும் திறந்துருக்கேன். அப்போ அந்த காதுக்குள்ளேயும் போய் அவங்க மனசுலேயும் இந்த நாமா போய் பதியணுன்ற ஒரு உயர்ந்த குருவோட நோக்கத்தை எடுத்து, அது ஒரு கைங்கரியமாக, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே கிடையாது. அவரோட பக்தி எப்படி இருக்கும்னா, யோகிராம் சூரத்குமார்கிட்ட போகும்போதெல்லாம் யோகிராம் சூரத்குமார் அண்ணாச்சிட்ட கேட்பாரான், சந்திரபிரகாஷ் வாட் யூ வாண்ட், சந்திரபிரகாஷ் உனக்கு என்ன வேணும்? ஏன்னா பகவான் அவருக்கு என்ன தர்றதுக்கும் தயாராக இருக்கார். ஆனால் அதுக்கு அவர் கொடுக்குற அழகான பதில், உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு போதும், உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு போதும், அது மட்டும் போதும். பெருசாக வேறு அவர் சொல்லியிருக்கார், 100 தடைக்கு மேலே போயிருப்பேன், 100 தடையும் பகவான் தவறாமல் கேட்குறது, சந்திரபிரகாஷ் உனக்கு என்ன வேணும்னு தான் கேட்பார். வாட் யூ வாண்ட் சந்திரபிரகாஷ் அப்படின்னு கேட்டார்னா, ஐ வாண்ட் யுவர் பிளெஸ்ஸிங் சாமி, உங்களோட ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதம் தான் தன்னை மறந்து வீதி வீதியாக போய் யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காருன்றது தான் சர்வ நிச்சயம். குரு நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காருன்றது சர்வ நிச்சயம். அதை கண்கூடாக அண்ணாச்சியோட இதில் பார்த்தேன். என்ன அப்படின்னா, அண்ணாச்சி இப்படி ஒரு காரியம் பண்ணுறாருன்னு குருகிட்ட சொல்லிட்டு அப்படின்னாரு. அவர் மனசில் குருவோட ஆசையை நிறைவேற்றுறாரு. அதில் ஒரு பலன் எதிர்பார்த்துலாம் அவர் செய்யலை. அது ஆசையாக குருநாதருக்கு இந்த கைங்கரியை நான் பண்ணணும் ஒரு வெக்கமே கிடையாது. ஒரு ரோட்டில் போய் கையை தூக்கிட்டு நாமா சொல்லுங்கள், கூட்டத்தோட கூட்டமாக வேணால் நம்ம கையை தூக்கி நாமா சொல்ல முடியாது, தனியாக கிளம்பி இப்படிலாம் நாமா சொல்ல. அது அவருக்கு ஒரு குவாலிட்டி சாமி கொடுத்துருக்காரு. ஆனால் அப்படி ஒரு காரியம் பண்ணுறேன்னு யார்கிட்டையும் விளம்பரம்லாம் படுத்துகிற கிடையாது. 2016 ஸ்ரீ முரளிதர சாமிஜி மாயாமா சமாஜம் கன்னியாகுமரியில் பாகவத சப்தாகம் 1 வாரம் நடத்துனாங்க. நாங்கள்லாம் போயிருந்தப்ப சந்திரபிரகாஷ்னாச்சி வர்றாங்க. ஒரு நைட் டைம், இந்த மாதிரி டைம் தான். வரும்போது குருஜிக்கு தெரியாதான்னு சந்திரபிரகாஷ்னாச்சி எப்பேற்பட்ட ஒரு காரியம் பண்ணுறாருன்றது தெரியாமல் இருக்கும்போது, எப்படி ராமர் ஹனுமாரை கூப்பிட்டு வா உனக்கு நான் என்ன தர்றேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சந்திரபிரகாஷ்னாச்சி குருஜியை பார்த்து அப்படி நடந்து போகிறாரு. நான் பக்கத்தில் இருக்கேன். இதெல்லாம் ஒரு 5 அடி தூரத்தில் நடந்த ஒரு விஷயம், கண்கூட பார்க்குறேன். குருஜி அவர் அப்படி இழுக்கிறாரு, அப்படி கட்டிப்பிடிக்கிறார். சந்திரபிரகாஷ்னாச்சி கண்ணு முன்னாடி இன்றைக்கி இருக்குது.
எப்படி ஹனுமான் வந்து அந்த ஆலிங்கனத்துக்குள்ளே அப்படி தலை குனிஞ்சு பணிவோட பக்தியோடு இருந்தாரோ அதே மாதிரி தான் அவரும் இருந்தார். குருஜி அப்படி ராமர் மாதிரி அப்படி ஒரு கம்பீர தோற்றம், ஒரு அன்பான தோற்றத்தில் இவர் ஆலிங்கனம் இவர் எதிர்பார்க்கவே இல்லை சந்திரபிராசனாச்சு. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு செல்வத்தை குருஜி அள்ளி கொடுத்தார். இவர் என்ன போயா சொன்னார், நான் டெய்லி வீதி வீதியாக நீங்கள் கொடுத்த நாமத்தையா சொல்கிறேன். அந்த விளம்பரமே கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பு. எப்படி இந்த நாயன்மார் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த சிவகாரியத்தை பண்ணாரோ அது மாதிரி தான் அண்ணாச்சி வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் குரு கைங்கரியம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்படி பண்ணும்போது குரு என்ன பண்ணுவார்னா, எது கொடுத்தாலும் காணாத அந்த பக்தனுக்கு தன்னை கொடுக்குறத தவிர வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு தான் கூப்பிட்டு ஆலிங்கனம் பண்ணார். கண்ணு முன்னாடி அது நிற்கிது. அப்போ அதோடு அது நிப்பாட்டில் அது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். எப்படி இந்த நாயன்மாருக்கு பகவான் சோதித்து காமிக்கிறார் இல்லையா, அது மாதிரி பகவானும் சமீப காலத்தில் அவரோட வாழ்க்கையில் உடல் ரீதியாக சோதனை வந்துச்சு. அந்த சோதனை வந்து அப்பேற்பட்ட ஒரு கஷ்டம். அப்பேற்பட்ட கஷ்டத்துலேயும் அவர் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட குரு கைங்கரியத்தை ஒத்த நாள் நிப்பாட்டில் அந்த மாதமும் அந்த செகண்ட் சண்டேவை எப்படி கிராண்டாக அங்கே சாமியோட பஜனை நடத்துவாரோ அதை அவ்வளோ சிறப்பாக நடத்திட்டு இருந்தார். வாரத்துக்கு 2 தடவை மதுரையில் போய் டாக்டரை போய் பார்க்கணும், கஷ்டமான சூழ்நிலை, அவ்வளோ சிரமம். ஆனால் ஒரு நாளும் சாமிகிட்ட ஏன் என்னை இப்படி வச்சுருக்கீங்கன்னு அவர் கேட்டதே கிடையாது. அவரோட தாட்டு பாருங்களேன், எப்பேற்பட்ட ஒரு தாட்டுனா, குருகிட்ட நான் வந்துட்டேன், குரு வந்து நான் இவ்வளோ நாள் சுமந்துக்கிட்டு இருக்க அத்தனை வினைகளும் இந்த ஜென்மத்திலே எடுக்கிறார், அதை நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நமக்கும் இப்போ எத்தனையோ கஷ்டங்கள் நம்ம டெய்லி லைஃப்பில் அனுபவிக்கிறோம். அந்த எண்ணம் வரணும். சாமி ஏன்டா இப்படி நமக்கு கொடுத்துட்டாருன்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. ஏதோ ஒரு வினை குருட்ட வந்துட்டோம், நம்மள்கிட்ட சேர்த்துருக்க அத்தனை வினைகளும் பகவான் எடுக்கிறாரு, நமக்கு ஒரு நல்கதி தான் கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ வந்து இந்த அதிபக்த நாயனார் இன்றைக்கி வந்து சந்திரபிராசனாஜி இருந்து காமிச்சிட்டு நமக்கு போயிருக்கார், வாழ்ந்து காமிச்சிட்டு இப்போ நடந்து போயிருக்கார். தேவிக்குமா வந்து சந்திரபிராசனாஜி கடைசி நேரத்தில் இருக்கும்போது தேவிக்குமா ஃபோனில் அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க, பயப்படாத, நாம சொல்லிகிட்டே இருங்க, சாமி வந்து அவரை வந்து பார்த்து கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போவார்னு இது அம்மா சொன்ன வார்த்தை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவர் பக்கத்தில் அவர் கடைசி மூச்செலாம் வாங்கும்போது என்ன பண்ணுங்கள், அவர் பக்கத்தில் இருந்து யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா, யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राजा, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राजा. குருஜியும் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, அவர் பக்கத்தில் இருந்து நாமா சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல, இந்த தகவல் கிடைச்சோன்னா நாங்கள்லாம் அந்த அவரோட கடைசி மூச்சு வாங்குகிற நேரம் சாமிஜி சொன்னனால நமக்கும் அவர் பக்கத்தில் இருந்து பகவானோட நாமா சொல்லக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. தேவிக்குமா சொன்னாங்கள்ல, நாமா சொல்லிக்கிட்டே இருங்க, பகவான் வந்து அவரை பார்த்து கைப்பிடிச்சு கூப்பிட்டு போகணும். அதுதான் நடந்தது. கரெக்டாக மணி 1:20 நாமா நடந்துக்கிட்டே இருக்கு. அவங்க பிள்ளைகள் பேர பிள்ளையிலேருந்து குடும்பத்தில் அத்தனை பேர் நாமா சொல்கிறாங்க. நாமா சொல்லும்போது நான் அதுக்கு அந்த 1:20க்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கேருந்து நாமா சொல்லிகிட்டு இருந்தேன். அவரோட நிலைமை எப்படின்னா, அவருக்கு வெளி நினைவு எதுவும் கிடையாது, மூச்சு வாங்குறதுக்கு அவ்வளோ சிரமப்படுறாரு, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கார். ஆனால் அவர் காதுக்குள்ளே இந்த நாமா போய்கிட்டே இருக்கு. போகும்போது கண்ணெல்லாம் திறக்கலை, வாய் வழியாக தான் மூச்சே விடுறாரு, அவ்வளோ சிரமத்தில் இருக்கார். ஆனால் அந்த கடைசி ஒரு தருணன்றது எல்லாருக்கும் வரக்கூடியது தானே.
அப்போ அவ்வளோ கஷ்டத்துலேருந்து பகவான் வந்து அவர் வெளி எடுத்து தான் வசம் எடுக்கிறத நமக்கெல்லாம் காமிக்கணுன்றக்காக தான் அப்படி ஒரு விஷயம் நடத்திட்டு போயிருக்கார் அண்ணாச்சி மூலமாக. எப்படி நடந்தது அப்படின்னா கரெக்டாக 1:20 கடைசியாக பகவானோட நாமாவான யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார் ஜெய குரு ராயா சொல்லும் போது என்ன ஆகுது, டக்குன்னு அவ்வளோ நேரமாக மூச்சு விடுற கஷ்டப்பட்ட அண்ணாச்சி, அவ்வளோ நேரம் கண்ணை திறக்க முடியாமல் இருக்கக்கூடிய நிலையில் இருந்த அண்ணாச்சி, பகவான் வந்து இத்தனை நாமம் அவர் காதுக்குள்ளே போயிருக்கல, இத்தனை நாமம் அவர் எத்தனை பேருக்கு சொல்ல வச்சார். அப்போ ஒரு உயர்ந்த ஒரு விஷயத்தை கொடுக்கணும் இல்லையா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா டக்குன்னு ஒரு செகண்ட் கண்ணை திறக்கிறார். அவ்வளோ நேரம் கண்ணை மூடிட்டு இருந்த அண்ணாச்சி டக்குன்னு கண்ணை திறக்கிறாரு, கையை நீட்டுறார், கையை தூக்குறார், தூக்கி கொடுக்குறார். நமக்கு கண்ணுக்கு தெரியல, ஆனால் தேவிக்குமா ஆரம்பத்திலே சொல்கிறாங்க பகவான் அவர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்கெல்லாம் ஒரு பாடம், வாழ்க்கைனா கஷ்டம் எல்லாருக்கும் வரும். அண்ணாச்சி பட்ட கஷ்டம் வந்து நடைமுறை இன்றைக்கி நடந்திருக்கு. உடம்பு ரீதியாக அவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கையை விட்டு கொடுக்கலையே. நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் கடவுள். அதை காட்டிலும் பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. குருநாதர் உணர்த்துகிற ஒரே விஷயம் நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை தான். அதை கெட்டியாக பிடிச்சிட்டுனா, அவரை நம்பி நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டோன்னா அவரையே நமக்கு தருவார். எத்தனையோ வினைகளை நம்ம சுமந்து நாம தான் அதை இழுத்து போட்டிருப்போம். அத்தனை வினைகளும் பகவான் நமக்கு கொடுக்கல, நாம தான் நமக்கு இழுத்து நம்ம முதுகில் சேர்த்து வச்சுருக்கோம். அதெல்லாம் கரைக்கணும்னா இந்த மாதிரி சில கஷ்டங்கள் பகவான் நமக்கு கொடுத்து, நமக்கு தாங்கக்கூடிய சக்தியும் கொடுத்து கடைசி அவர்கிட்டே ஏற்றுக்கிடுவார்ன்றது தான் உண்மை. அந்த அதிபக்த நாயன்மார் காலத்தில் அதை உணர்த்தி காமிச்ச பகவான் இன்றைக்கி பகவான் யோகிராம் சூரத்குமார் அண்ணாச்சி மூலமாக உணர்த்தி காமிக்கிறார்ன்றது தான் சர்வ நிச்சயம். அதனால் நமக்கெல்லாம் வளர்ச்சி வர வேண்டியது பகவான் மேலே உள்ள நம்பிக்கை, அவர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை, அவர் நாமால் அப்படி ஒரு ருசியை நாம் அனுபவிக்கணும். அதனால் எப்படி அண்ணாச்சி வந்து அந்த நாமாவை தன்னோட வாழ்க்கையில் அதை ஒரு வாழ்க்கையாகவே எடுத்து கொண்டு போனாரோ, நாமளும் அது மாதிரி வாழ்ந்து காமிக்கணும்னு சொல்லி இந்த சத்சங்கத்தை இன்றைக்கி பூர்த்தி பண்ணுவோம்.